Good morning, praise Lord. Welcome to this video. கிங்ஸ்லி பாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நிறைய வீடியோஸ்லேயும் நான் அதை போட்டிருக்கேன். அவர் இந்த 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு கர்த்தர் என்ன கொடுத்து அவருக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, அது திருமணம் அப்படின்னு வரும்போது இந்தமாரி பெண்கள் வந்து நகை போடணும், தாலியை கட்டணும், பூவை வச்சு பட்டு கட்டி அந்த மாதிரி அந்த அந்த ஒரு நாள் கூத்துக்காக இவங்கெல்லாம் வந்து கர்த்தரை விட்டு விலகிடுறாங்க. திருமணம் முடிந்த பிறகு டோட்டலாக வந்து தன்னுடைய இனிய நடக்கைய நல்ல குணங்கள்லாம் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியறதில்ல. வரக்கூடிய சோதனைகளில் நின்று பிடிக்க முடியாமல் சப்பானிகளாக இருக்காங்க, தோல்வி அடைகிறாங்க, எரிச்சல் வந்து கத்துறாங்க, அதுமாரி இருக்காங்க. கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் அதை விரும்பலைன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து சோதனை வரும், நீ இவளுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் கர்த்தர் என்ன பெரிய சாட்சியாக தமக்கு என்ன சொன்ன வார்த்தையின்படி ஐ வில் ரேஸ் யூ இன்டு அ பவர்ஃபுல் விட்னஸ் அப்படின்னு எனக்கு வார்த்தை கொடுத்தாரு. அதே போல் நான் மீட்டிங்லாம் போட்டு நான் சொல்ல முடியாது. இதுமாரி வேறு வழிகள் என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் அதுமாரி சேனல் வச்சு நான் சாட்சிகளை நான் சிறு வீடியோஸை நான் சொல்லி வரேன். அதுபோல் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இந்த தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கர்த்தரை தேடலை அப்படின்னா அந்த வேறு ஏதோ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை மறிச்சிடுறாரு. பழைய அப்போ என் கழுத்தில் தாலி இருந்தால் மற்றவங்களுக்கு அது பொறாமையாக இருக்கு, இது 5 பவுன் தாலியா, 3 பவுன் தாலியா, 10 பவுன் தாலியான்ட்டு அது மாதிரி ஒரு இது இருக்கு. அல்லது அதான் கர்த்தரை நம்ம தேடி ஞானம் உள்ளவங்களா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இதிலெல்லாம் நம்ம சிக்க முடியும். அல்லது இப்போ நான் ஒரு 3 செயின் போட்டிருக்க மாதிரி தெரியுது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா 3 போட்டுட்டு தான் அவன் முண்டை அப்படி பேசுகிறாங்க எங்கள் வீட்டில். அது ஒன்றே போட்டு 2 வளையல் போட்டுட்டு மற்றதை நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்கன்னா அவங்க எடுத்து போட்டுப்பாங்க, அல்லது அவங்க பிள்ளைங்க எடுத்து போட்டுப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் போயிட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இது பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க, ஆனால் உங்களுக்கு யூஸ்க்கு கிடைக்காது. அது ஒரு கண்ணி. இது போல் இருக்குது இல்லையா. அது தப்பிச்சுக்கொள்ள நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நகையை கழட்டுறது வந்து என்னுடைய அது நோக்கம் கிடையாது. பட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேட ஆரம்பித்தா முதலாவது கர்த்தருடைய ஞானங்கள் என்னுடைய வீட்டில் கிடைக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ அதில் பார்ட் ஆஃப் த இது என்னென்னா அந்த இது வந்து தாலி போல் தெரியுது உங்களுக்கு, ஆனால் இது வந்து தாலி கிடையாது, இது சாதாரண செயின் தான். இதில் ஏன் அப்படின்னா அது நான் ஒருத்தர் சொன்னார், அவங்க தாலியில் கூட சூனியம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அந்த மாதிரி குடும்பம் தான் அது. அதனால் நான் என்ன பண்ணேன், அதை ஒன்று ஜெபம் பண்ணி பார்த்தேன், அதில் அந்த ஒன்றும் போகலை. ஒரு நகைக்கடைக்காரரை வந்து நீங்கள் அதை கழட்டி கொடுங்க, நான் அதை வந்து 50 ரூபாய்க்கு வேறு இதாக மாற்றி தரேன்னு வந்து அவர் கேட்குறாரு. கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துலேயே அது மாதிரி கேட்டார். ஏன் விலை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை மெல்ட்டே பண்ணிட்டேன், அதை போட்டு கடையில் கொடுத்து. ஸோ அந்த சுதந்திரம் தான் என்னுடைய படிப்பு, என்னுடைய கெரியர் அதெல்லாம் கொடுக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதை உருக்கி நான் வந்து என்ன பண்ணேன், நல்ல அழகான ஒரு நெக்லஸ் பண்ணேன். ஸோ அதை நானே அணிந்து கொண்டு இல்லை வேறு மேரேஜ் பண்ணிவிட்டு நான் போகலாம். ஆனால் நான் அப்படி செய்யலை. அதை எடுத்து போய் இன்லாஸ் வீட்லேயே நான் கொடுத்தேன். ஏன்னா வந்து என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட பேச வந்தார்னாக்கா என்னை பற்றி பேச மாட்டார், இல்லை அவரை பற்றியும் பேச மாட்டார். அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க இது ரொம்ப அழகான நெக்லஸ்
வச்சுருந்தாங்களாம். அதை எங்கே வந்து தொலைச்சிட்டாங்களாம் அவங்க. அதை பற்றியே தான் பேசுவார். எவ்ரி டைம் என்னை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த நகையை பற்றிய ஞாபகம் தான் வருது. ஸோ அந்த இதை வந்து நான் அப்படியே அவர்கிட்ட கொடுத்து, பாவம் உங்கள் அக்கா வந்து அது மாதிரி நகையை தொலைச்சிட்டாங்க, சென்ட் இட் டு ஹர் அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்தேன். ஸோ நம்ம நகையை தேடணுன்னா நமக்கு தோல்வி, தாலியை முதல்ல தேடணுன்னா நமக்கு அது தோல்வி, ஆனால் நம்ம கத்திரை தேடினா நமக்கு வெற்றி. மரணம் கிடையாது அதில். உங்கள் தாலி இறங்கி நீங்கள் அழவும் வேண்டாம், விதவையாகி கஷ்டப்படவும் வேண்டாம். எப்பயுமே இந்த நல்லா படிங்க லேடிஸை, சுதந்திரமாக இருங்க. ஆனால் கர்த்தரை முதலாவது தேடினாக்கா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறைவு. இதை தான் நான் ஷேர் பண்ணேன்.